ஹாய் ஹலோ வெல்கம் டு சாய் nsrr கிச்சன். உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் பாகற்காய் அப்படின்னா யாருமே அவ்வளோவா விரும்பி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஏன்னா பாவக்காய் கசக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். பாகற்காயை கசப்பே இல்லாமல் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாமா? ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் பாகற்காய் பொரியல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், 4 ஸ்பூன் தேங்காய் துருவல். பாகற்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சின்ன பாவக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பாவக்காய் இருந்தாலும் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாகற்காயை ஒரு 5 மினிட்ஸ் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோன்னு கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு போட்டுக்கலாம். கூட நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாகற்காய், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். மிக்ஸி ஜாரில் மிளகாய், சின்ன வெங்காயம், ஜீரகம், தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வதங்கிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை போட்டுக்கலாம். பாகற்காய் பொரியல் ரெடி. சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான பாகற்காய் பொரியல் ரெடி. இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.